ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஏவிகே ப்ரோஸ்கிஸ். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கமலேஷ் வீட்டில் இருக்கோம். கமலேஷ் அந்த பாத்ரூமில் குளிச்சுட்டு இருக்கான். எங்கே போகிறோன்றதை கமலேஷ் வந்து அவனே அவன் வாயால் சொல்லுவான். வெங்கட்டும் குளிச்சுட்டு இருக்கான். அவங்க வீட்டில் குளிச்சுட்டு வருவான். வந்து தான் நான் உங்களுக்கு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். வந்துட்டாரு கமலேஷ். அவன் ட்ரெஸ் பண்ணுறதெல்லாம் காட்ட முடியாது, அதனால் அவன் ட்ரெஸ் பண்ணி வந்ததுக்கப்புறம் தான். கமலேஷ் வாடா டே, இங்கே கார்லையா? போகலாம். ஓகே, போயிடலாம் சரி. இங்கே வா இங்கே வா இங்கே வா இங்கே வா இங்கே வா இப்படி வா ஒரு நிமிஷம். இப்படி வா, இங்கே வாடா, இப்படி வாடா. ஃபோட்டோ வா. என்ன சேனல் ஆரம்பிச்சிட்டோம், வீடியோ பண்ணிடுறீங்களா? எங்கே போகிறேன் இப்போ? என்ன பண்ணேன்? என்ன பார்க்குறவங்களுக்கு ஒரு வணக்கம் இல்லை சொல்லி வீடியோ. வெல்கம் டு யாரா நீ? சேனல் பேரெல்லாம் மறந்துட்டு சுற்றுறான் இவனை வச்சு. ஒரு சர்ப்ரைஸ் சால்வ் பண்ண சொல்கிறேன். சரி, ஓகே காய்ஸ், நாங்கள் போகிறோம். சோமு வந்து தான் அப்படியே உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். நல்ல வேட்டை போகிறோம். கோயில் இன்னைக்கு வந்து என்னடா இன்னைக்கு பங்குனி உத்திரம். அதனால் வல்லக்கோட்டை முருகர் கோயில் போகிறோம். போயிட்டு கமலேஷுக்கு பொண்ணு பார்க்க போகிறோம். பொண்ணு பார்ப்போம், முருகரை பார்ப்போம், என்னென்ன பார்ப்போம். கண்ணாடிலாம் எடுத்து பாக்கெட்டில் ரெடியாக வச்சுக்கலாம். சரி, ஓகே, நான் வெங்கட் வந்து தான் போய் கண்டினியூ பண்ணுறேன். வெங்கட் வீட்டில் வந்து விட்டோம். அவனை கிளப்பி ரெடி பண்ணி கூப்பிட்டு போகணும். ஹலோ காய்ஸ், கிளம்பியாச்சு, வந்துட்டோம். வெங்கட்டை காரில் ஏற்றியாச்சு. சொல்கிறேன், எங்கடா போகிறோம்? வந்து வெள்ளக்கோட்டை முருகர் கோயில் போகிறோம். ஆமாம், இன்னைக்கு வல்லக்கோட்டை முருகர் கோயில் தான் பிளான். இன்னைக்கு என்ன நாள் கமலேஷ் சொல்லுவோம்? அதை சொல்ல வரைக்கும் கொஞ்சம் சேர்த்து ஃபஸ்ட்டு அதை எடுத்துக்கலாம். தைப்பூசமா பங்குனி ஊத்துறோம். அவனுக்கே தெரியல, அது என்கிட்ட கேட்கறான். சரி, நீ சேனல் பேர் சொல்ல. ஏவிகே ப்ரோ. சிரிக்கிறானி வெக்கமா இல்ல? மாட்டேங்கிறா. ஏவிகே சேனல் ஆரம்பிச்சிட்டோம். அவனுக்கு சேனல் பேர் மட்டும் ஆயிரம். ப்ரோகோஸ். என்னடா ஏவிகே ப்ரோகோஸ். ப்ரோஸ்கிஸ். விட அதில் ட்ரைனிங் பண்ணி சொல்லியிருக்கேன். ஆயிரம் எங்களோட டிரைவர் சும்மா எத்தார் பாருங்க. செத்துறது சீட் பெல்ட் போடணும். சேஃப்டி ஃபர்ஸ்ட். சீட் பெல்ட் எல்லாம் கண்டிப்பாக போடணும். சேஃப்டி ஃபர்ஸ்ட்டு. அவன் வந்து மணிகண்டன் எங்கள் விளாகில் அடிக்கடி வருவான். எப்போது வருவான் போவான். ஏன் வரான் எதுக்கு வரான்னு யாருக்கும் தெரியாது. நம்ம கேமராமேனாக யூஸ் பண்ணிப்போம், எடிட்டரை யூஸ் பண்ணிப்போம், எதுவாக வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த வேலை போயிட்டு இருக்கோம். அந்த வேலை மொபைல் போயிட்டே இருக்கும். வல்லக்கோட்டை முருகர் கோயில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம், ஒரு சிலருக்கு தெரியாமல். நல்ல ஒரு ஸ்பெஷலான கோயில் அது. நம்ம இங்கே ஸ்ரீபெரும்புத்தூர்லேயே ஸ்பெஷலான கோயில் அதான். நல்ல சூப்பரான கோயில், நல்ல பவர்ஃபுல் ஒரு கோயில். குன்றத்தூர் முருகர் கோயில் தான் போகிற ஐடியா. அங்கே போய் நீ ஃபுல்லாக நின்று பார்க்கணும். அவரை எங்கே பார்த்தாலும் முருகர் தானே. எங்கே பார்த்தாலும் முருகர் தான். ஆமாம், அதனால் நாங்கள் முருகர் கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். நீங்களும் இங்கே நேர் போய் ஏதாவது இருந்தீங்கன்னா வந்து முருகர் பாருங்கள். இந்த முருகர் பாருங்கள். அங்கே போய் கோயிலில் முருகர் காமிக்கிறோம் உங்களுக்கு. நல்லாயிருக்கும், முருகர் தரிசனம் நல்லாயிருக்கும். இது ஃபோன் கிலோ வச்சு வீடியோ கண்டிப்பாக பண்ணுறோம். அது ஒன்றும் இல்லை, ஃப்ரெண்டில் லைட்டாக மாட்டி வச்சுக்கலான்ட்டு கேமரா ஃபோனை வச்சுருந்தோம். உடச்சுன்னு முடிஞ்சிடுச்சு. என்கிட்ட எதுவும் இல்லை, அதுக்கான கருவிகள் எதுவும் இல்லை. அதை வைக்கிறதுக்கான கருவி உடச்சு காரில் கெத்தா கண்ணாடி பண்ணுவோம். எங்கள் மூஞ்ச கண்ணாடி இல்லாமலாம் பார்க்க முடியாது. கண்ணாடி போட தான் ஒரு ஆள் பார்க்கலாம். கண்ணாடி போட தான் கொஞ்சம் பார்க்க முடியாது. கண்ணாடி ரொம்ப நல்லா இருக்குது. பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்ணாடி போட நல்லா இருக்கும். நாங்கள் இந்த பான்ஸ் போடுற சுந்தர பசங்க. ஆமாம், டான்ஸ் போடுறேன் நான். அங்கே அதனால் சும்மா சொல்கிறான். அது மாதிரி தான் நல்ல வீடியோ இருக்குது. நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். நாங்கள்லாம் இப்போ சும்மா இந்த மாதிரி ஒரு விளாக் எங்கன்னா குழப்பம் இல்லை. இங்கே பாருங்கள், ஒரு ஐடி எம்ப்ளாயி அப்பா லேப்டாப் வச்சுன்னு ஏதோ பண்ண இருக்கு. எடிட்டிங் நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் வீடியோவே இதுதான். இவர் இப்போ எடிட்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வீடியோ எடுத்து முடியல. இப்போ வீடியோ போயிட்டு இருக்கு. ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கோம். எப்படி எடிட் பண்ணுறது காட்டுங்க. ஸ்க்ரீனு காட்டுங்க கொஞ்சம். என்ன எடிட் பண்ணுங்க.
இப்பதான் லேப்டாப் ஓபன் பண்ண கத்துக்கிறேன் சோஃபா ஆன் பண்ணி வச்சுட்டு உட்காந்துறாங்களா? கத்துக்கிறான் எப்படி ஆன் பண்ணணும் பாரு. ரொம்ப நேரமா நெட் கனெக்ட் பண்ணுறான். ரொம்ப நேரமா ஹாட்ஸ்பாட் அங்கே இருக்கு எங்ககிட்ட லேப்டாப்ல. எங்களுக்கு எப்படி ஆன் பண்ண தெரியல லேப்டாப். எப்படின்னு தெரியாது. லைட்டா யூஸ் பண்ணுவோம். எப்படி வைஃபை எப்படி கண்டுபிடிச்சிட்டோம் ப்ரோ. பாத்துட்டீங்களா? சூப்பர். நல்ல விஷயம். அது அருமையா நல்ல வைபா முருகர் சாங்க போட்டுக்கிட்டு சூப்பரா போயிட்டு இருக்கோம். அந்த வாய்ஸ் கேக்குதா? ஒரே நிமிஷம் இருங்க, கட் பண்ணி செக் பண்ணிக்கிறேன். எங்க வாய்ஸ் கேக்குதா? மறுபடியும் லேப்டாப் பின்னாடி பாட்டு கேக்குது. பின்னாடி நாங்க போற கோயிலுக்கு நீங்க எங்க இருந்து திரும்ப வரலாம்? வடபழனி, நியர் பை வடபழனி, அப்புறம் இங்க ஒரகுடம், ஸ்ரீபெரும்புத்தூர், குன்றத்தூர், அப்புறம் திருமுடிவாக்கம், தாம்பரம், அந்த சைட்ல இன்னும் கோயில் கிட்ட. ஆமா, முருகர்லாம் கிட்ட. ஆமா, கிட்ட இருக்கும் உங்களுக்கு. நல்ல ஒரு ஸ்பெஷலான ஒரு நம்ம ஊர்ல நல்ல ஒரு ஸ்பெஷலான கோயில். குன்றத்தூர் முருகருக்கு அப்புறம் இங்க வெள்ளக்கோட்டை முருகர் கோயில்லாம் நல்ல ஸ்பெஷலான. இது இந்த கோயில வந்து இது சொல்லுவாங்க. எத்தனாவது வீடு இது? வீடுலாம் வராது. வீடுன்னு அதுல போட்டுருந்தது நான் பாத்துருக்கேன். ஒரு டைம் நான் போயிருந்தேன். நான் இல்ல அதுல போட்டிருந்ததுடா கோயில். நான் உங்களுக்கு போயிட்டு காட்டுறேன். அந்த கோயில் ஆல்ரெடி பார்த்தேன். கமெண்ட்ல சொல்லுங்க எத்தனாவது கோயில். எத்தனை? ஆனா 6 வீடுன்றது 6 வீடுன்னு தான் சொல்லுவாங்க. 6 படை வீடு தான். ஆனா இது வந்து 7வது வீடுன்னு தான் நினைக்கிறேன். இங்க மட்டும் தான் முருகர் வந்து 7 அடி ஹைட்ல இருப்பாரு நினைக்கிறேன். ஆமா, நல்லா ஹைட்டா இருக்கும். மத்த இடத்துலமே கொஞ்சம் அங்க கூட ஏதோ ஒரு வால்ல எழுதி இருக்கும். அது மறைஞ்சிருக்கும். நான் என்ன பார்த்து சொல்றேன் உங்களுக்கு. எனக்கு எங்கேயோ பார்த்த மாதிரி தான் இருக்கு. நான் உள்ள போய் கோயில் உங்களுக்கு அதுதான் நான் காமிக்கிறேன். நீ கமெண்ட்ல சொல்லுங்க என்னென்ன தெரியல. கோயிலுக்கு ஆனா போயிருக்கோம். நாங்க போயிருக்கோம். ஸ்பெஷலா இருக்கு. அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தா விளாக் ஒரு ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கல. ஆமா ஆமா, எங்களோட ஃபர்ஸ்ட் விளாக் வல்லக்கோட்டை முருகர் கோயில்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. அந்த இதுல இருந்து ஆரம்பிக்கிறோம். லேப்டாப் எப்படி ஆன் பண்றது சொல்லி கொடுங்க. ரொம்ப நேரமா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். சைடுல பட்டன் இப்ப ஆன் பண்ணுங்க. உங்ககிட்ட கொடுத்ததுக்கே அதை ஆஃப் பண்ண சொல்லி தான். நீங்க எதுக்கு ஆன் பண்ணல இருக்கீங்க? ஹாட்ஸ்பாட் ஆஃப் பண்ணி கொடுத்தா ஆன் பண்ணுறதுக்கா? சைடுல ஒரு பட்டன் ஐஜி ப்ரோ வர மாட்டேங்குது. வேணாம், நல்லா பிரஸ் பண்றா. லேப்டாப் வச்சு என்ன பண்ண போறோம்? அதான் எனக்கு புரியல. சொல்லுங்க, கமெண்ட் பண்ணுங்க. யாரா ஃப்ரீயா இருந்தீங்க கொஞ்சம். நாங்க எப்படி ஃப்ரீயா இருக்கும்போது vlog எடுக்கணுமோ அந்த மாதிரி நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது கொஞ்சம் எடுத்து எல்லாரும் நல்லா இருக்கும். ஒண்ணு போணும் சார்ஜ் போட்டு போணும். ஓபன் பண்ணியா? ஓபன் பண்ணியா? என்ன கமலேஷ் கோயிலுக்கு பிளான்? அப்புறம் கோயில் முடிச்சுட்டு என்ன பிளான்? கோயில் முடிச்சு போவோம். அது ஒண்ணா போவோம். எங்க ஒண்ணா அடுத்து என்ன ஏதோ ஒன்று எதனா பிளான் பண்ணுவோம். இதே திடீர்னு பிளான் பண்ணி திடீர்னு போறோம்ல, அந்த மாதிரி எதனா பிளான் பண்ணி போவோம். திடீர்னு நம்ம பிளான் பண்ணலாம். காலையில பிளான் பண்ணுது. காலையில இவன் போன் வச்சான். நாங்க வேலைக்கு போறதா இருந்தது இன்னைக்கு. சரி வேலை கேன்சல் ஆயிடுச்சு. சரி வேற என்ன பண்றோம்? கோயிலுக்கு போலாமான்னு கேட்டேன் இவன்ட்ட. ஆயிடுச்சு, முடிவு பண்ணி. சரி சோம் லைன்ல வரேன்னா சரி அப்படியே பேசி கோயிலுக்கு போகலாம். அதுக்கப்புறம் பார்த்தா திடீர்னு மணி ஃபோன் பண்றான். நினைச்சிருப்பான் நம்மள கூப்பிட வேலையை அவனுங்க சோமன் என் பேர் தான் செல்லமா கூப்பிடுறது. நாங்க எப்போ அது அதான் எங்களுக்குள்ள நாங்க சோமன் கூப்பிடுவோம். அவனோட பேர் வெங்கட். ஆமா, செல்ல பேர் சோமன் கூப்பிடுவாங்க. இவன் பேர் வந்து சிப்புன்னு கூப்பிடுவாங்க. சிப்பு. அதாவது எப்படி அந்த பேர் வந்துச்சுன்னா கமலேஷன் இருந்தது. கமலேஷன் நான் சரி கொஞ்சம் கஷ்டமா இருக்கு சிப்புலேஷன் கூப்பிட்டோம். அந்த சிப்புலேஷன் இப்ப சுருங்கி சிப்பா மாதிரி நிக்குது. தெரியவா போதே பசங்களை கூப்பிடுற பார்த்தா பசங்களை பேசுற மாதிரி தான் எல்லாரும் பேச மாட்டீங்களா? பட்ட பேர் கூப்பிடுவோம். அவனு எந்த பட்ட பேரும் இல்லையான்னு கேட்டீங்கன்னா இருக்குது. சொல்ற மாதிரி கெட்ட பேர் ஃபுல்லா கெட்ட பேர். அவருமே ஒரு ரைடர் தான். யூடியூப் சேனல் வச்சிருக்காரு. அவர் யூடியூப் சேனல் வச்சிருக்கான். பண்ணி ஒரு 4-5 வருஷம் ஆச்சு. மானிடைசிங் டைம்லாம் முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் அவன் புது சேனல் ஆரம்பிச்சாதான் அதுக்கு மானிடைசிங் டைம்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ எங்கடா வரோம் நம்ம? வரகடம் இல்ல ஸ்ரீபுரம். ஒண்ணும் தெரியாத மண்ணு. அந்த உண்டாய் ரோட்ல போயிட்டு இருக்கோம். பக்கத்துல இப்போ கரெக்டா என்ன கம்பெனி இருக்குன்னா வீல்ஸ் இந்தியா கம்பெனி கிட்ட எல்லாமே வீல்ஸ் இந்தியா அந்த சைடு போயிட்டு இருக்கோம். இந்த சைடு தான் கோயிலும் இருக்கு. நல்ல அருமையான கோயில். நாங்க சாமி பார்ப்போமா எப்படின்னு கமெண்ட்ல லொகேஷன் பின் பண்ணி விடுறோம். டிஸ்கிரிப்ஷன்ல பாத்துக்கோங்க. யாராவது வரணும்னா வாங்க. உண்மையாலுமே நல்ல கோயில், சூப்பரான கோயில். எங்களுக்கு ஒரு நல்ல வைப் இருக்கும். நீங்களும் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல வைப், புத்துணர்ச்சியா இருக்கும். முருகர்னாலே எல்லாருக்கும் ஒரு வைப் தான். ஆமா, நீங்க கோயிலுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கோயில் நல்லா. எல்லாருமே இப்போ எப்படி ஆயிட்டாங்கன்னா நாங்க முருகர் பயிலுகடான்றோம். எல்லாரும் முருகரை தான் கூப்பிட்டு இருக்காங்க. டிவோஷன் வைப். டிவோஷனா அபாஷன் தெரியல. அபாஷன் என்னடா அபாஷன்? அது டிவோஷன் ஏதோ
டிவோஷனல் சாமி வைப். அதான் டிவோஷனல் வைப்பில் நாங்கள் இருக்கிறோம். இப்போ நம்ம போயிட்டு இருக்க கார் யாருன்னா சிப்ளேஸ். மிஸ்டர் சிப்ளேஸோட கார் தான் இது. சிப்ளேஸ் கார் சும்மா சூப்பரான கார். என்ன கார்னு பார்த்தீங்கன்னா, சரி நீங்கள் கண்டுபிடிங்க இந்த ஃப்ரண்ட் டிஸ்பிளே வச்சு இது என்ன காராக இருக்கும்னு எல்லாம் கமெண்ட் பண்ணுங்க, பார்த்து சொல்லுங்க இது என்ன கார்னு பார்த்து சொல்லுங்க. நீங்கள் எப்படி ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்க, கமெண்ட்ல சொல்லுங்க. கார் பார்த்து நாங்கள் ஏதோ சின்னோண்டு கூண்டில் உட்காந்து மாதிரி இருக்கும் காரை. அப்படி நான் இங்கே இருக்கிற இந்த மடி இவ்வளோ குட்டியான கார். குரூப்பே இவ்வளோதான் இருக்கும். இந்த கார் கரெக்டாக இருக்கும். ஆமாம் சூப்பராக இருக்கும். இன்னும் ஒரு 2 பேர் இருக்கிறாங்க, வேலைக்கு போயிருக்காங்க. வேலைக்கு போகிறாங்க. ஒருத்தன் வீட்டில் தான் இருக்கான், நான் சர்வீஸ் சென்டர் போயிட்டான். ஒருத்தன் வேலைக்கு போயிட்டான். அதில் வந்து எங்கள் குரூப்லேயே ஒருத்தன் மேரிடு, அவன் தனி. அவன் எங்களை விட்டு பிரிஞ்சு போயிட்டான். பிரிஞ்சு போனான். அவன் லைஃப் அவன் தான். அவனோட லைஃப் உள்ள போயிட்டான். அப்போ வீடியோ வருவான். கமலேஷ் ஏங்கினுங்கிறான் அந்த மாதிரி லைஃப் என்னைக்கிட்ட போவோம்னு சொல்லிட்டு. அது 2 வருஷம் காலங்கள்ல இருக்கு. அவங்க அப்பா பார்த்துட்டு 2 வருஷம். அவங்க அப்பா பார்த்து காலங்கள் இருக்கு. அதுக்கு எவ்வளோ நாள் நீ சொல்லு. ஆண்ட முட்டை வலி கல்யாணம் மூஞ்சி ஃப்ரைட் ஆயிடுச்சுல. நீ எதனா பொண்ணு தர மாதிரி கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. கமெண்ட்ல சொல்லுங்க. அவனோட ஜாதகம் நாங்க போட்டுறோம். அவன் ஜாதகம் வேணா நாங்க இத அப்லோட் பண்றோம். நீங்க பாருங்க. பண்ணாலும் போட்டோட கதை. நீங்க எதனா போட்டு வந்தா வீட்ல போட்டு பார்த்து சொல்லுங்க. இப்பே கட்டி ஊத்துருங்க. அப்புறம் வலண்டானா பிடிக்க முடியாது. ஆமா யூடியூப் சேனல்ல. ஆமா பெரிய ஆளா வர போறான் கமலேஷ். எங்க கமலேஷ் சிப்ளேஸ் சும்மா சொல்ல முடியாது. யாரு வேணா போட்டியா வருவான். இப்பயே கூப்பிட்டு இருக்காங்க. இதெல்லாம் சூல்லாம் சூழ்நிலை எடுக்குது. சூள போட்டு அந்த கண்ணல்ல எடுக்குது. இத கட் பண்ணு. சரி விட்றா, எடிட் பண்ணிக்கலாம். விட்றாரு நான் பண்ணிக்கலாமா? ஏய் எடிட்லாம் நல்லா இருக்காதுடா. நல்லா இருக்கும். கட் பண்ணிடலாம்டா கமலேஷ். உண்மைதான்டா பேசுறேன். தவறான நீங்களே அவளை பாருங்க. என்ன அனிமல் மாதிரி ஹீரோ மாதிரி ஏறான். அவன் போய் அனிமல் வரலாம். ஜல்லினா ஜோலியவே எங்க வச்ச அழகண்ணா. அருமையா இருக்காண்ணா. அப்படி அனிமல். சரி நாங்க வீடியோ கோயில்ல போய் கண்டினியூ பண்றோம். பார்க்கிங் இடம் கிடையாம சுற்றிட்டு இருக்கோம். இந்த பாருங்க மாண்டேஜ் எடுக்கிறாரு. எப்படி மாண்டேஜ்லாம் அதில் நாங்கள் போட்டு விட்றோம். மாண்டேஜ்லாம் அதில் பாவம் எங்கள் டிரைவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு. பார்க்கிங் கிடைக்காம சரியான கூட்டம். கூட்டம் வந்துட்டோம் கோயிலுக்கு. வந்து ஒரு வழியா வண்டி பார்க்கிங் போட்டோம். மெயின்டெனன்ஸில் போகலாம். எவ்வளோ போகலாம். என் சைட்ரா போகலாம். மெயின்டெனன்ஸில் போகலாம். ஓகே அப்படியே கோயிலை பாருங்க. சரிதா நெல்றா டேய். ஐயோ ஒரு பைத்தியக்கார பைலட் இந்த நாடு மக்கா எங்கடா ஓடுறீங்க? கோயில் பார்க்கிங் அங்கே இருக்கு தெரியல. அங்கே பார்க்கிங்கில் போட்டு பார்க்கிங் தெரியாமல் சுற்றி இருக்காங்க. போயிட்டு பார்க்கிங்லாம் கண்டுபிடிச்சாச்சு. பார்க்கிங்லாம் இல்லை, சும்மா ஒரு ரோட்டில் போட்டுருக்கோம். அதே ஃபைன் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். வந்து பார்க்கும்போது கமலேஷ் கார் வந்து பார்க்கும்போது வரும்போது அன்றைக்கி இது பிரச்சனை இல்லை. வந்து பார்க்கும்போது வண்டியை தூக்கி போயிட்டு இருப்பாங்க. செப்பல் எங்கே விட்டு செப்பல் எடுத்து இப்போ கார் உள்ளே போட்டோம். கொதிக்க மிட்டு கோயில் கத்து அனல் பறக்குது. கத்து. சரி ஓகே நாங்கள் கோயிலுக்கிட்ட போயிட்டு கண்டினியூ பண்ணுறோம். சரியான கொத்திக்கிட்டு காலெலாம் வைக்க முடியல. எங்கேயுமே கோயிலுக்கிட்ட போயிட்டு கண்டினியூ பண்ணுறோம். கோயிலுக்கு கண்டிப்பாக போயிட்டு சொல்கிறோம். செம்மையாக கொதிக்கிட்டு கால். இங்கே ஒரு இடத்துல நான் போகும்போது எடுத்துகிட்டு வரேன். இங்கே ஒரு இடத்துல மோர் கொடுக்குறாங்க. மோர் வாங்கி குடிப்போம். மோர் சொன்னேன். எப்படி இது? ஏய் கமலேஷ் சேனல் வாங்க. வெயிலுக்கு சூப்பராக குடிச்சு பார்த்தோம். முக்கால்வாசி பேர் இந்த கோயிலுக்குலாம் வரதுக்கு தான். இந்த மாதிரி ஏதாவது தொண்ணியில் சோறு போட்டால் மோர் கொடுத்தா நாங்களாம் ஃபஸ்ட் ஆட வெயிலுக்கு மோர் குடிங்க, தெம்பா இருப்பீங்க. ஜூஸ் குடிக்கூடாதா? மோர் வச்சா ஒன்றும் நல்லா இருக்கும். அவனுக்கு மோருக்கு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறேன். ஆமாம் எப்படி இருக்குது மோரை? சூப்பராக இருக்கும். அருமையான மோர். அடிக்கிற வெயிலுக்கு ஒரு மோர் உச்சம் வச்சு மணி எப்போ இருக்குது மோர்? சூப்பராக இருக்குது ப்ரோ. நல்லா இருக்குதா? ஏன் ஃப்ரேம் உள்ளே வரமாட்டான்? வரமாட்டேங்கிறான்.
நான் நினைக்கிறேன் என்னையே ஃப்ரேம் பண்ண மாட்டேன் 2 பேரும் நீ அவ்வளோ தூரம் போய் நின்னா எங்கடா ஃப்ரேம் இது மேலே நின்றுட்டு ஃப்ரேமில் தெரிவிங்க ஃப்ரேமில் வரல எங்கள் மிஸ் மோர் குடித்தை பார்த்து என்ன பண்ண போகிறாங்க அவங்க சரி ஓகே நான் மோர் குடிச்சிட்டு நான் அந்த கோயிலுக்கு கிட்ட போகிறோம் வந்துட்டோம் நெருங்கி வந்துட்டோம் நாகப்பட்டினம் கடந்து வந்துட்டோம் அது போனோம் இப்போ காட்ட எத்தனுங்கிறான் அவன் பேக் சைடு எத்தனுங்கிறான் எங்கட எத்தனுங்கிறான் ஐயோ காலு கொதிக்குது என்ன கமலேஷ் ரொம்ப பழகுது வெயில் பழகுது எனக்கு கால் கொதிக்குதுடா சரி வந்துட்டோம் கோயில்கிட்ட வந்துட்டோம் உள்ளே போயிட்டு சாமியை கும்பிட்டோம் சாமி பார்த்துட்டு வந்துட்டோம் நல்லபடியாக சாமி பார்த்தாச்சு சாமி பார்த்துட்டு நம்ம சேனலுக்கு ஒரு அர்ச்சனையை போட்டு இந்த அர்ச்சனை தேங்காய் விட்றா சாப்பிடலாம் சாப்பிடுவோம் என்னடா நாங்கள் வந்து நம்ம சேனல் பேர் வந்து அத்தனை படம் தாங்க. ஆமாம் ஏவிகே ப்ரோஸ்கி சைர் சொன்னார் நம்ம சேனல் பேர் ஏவிகே ப்ரோஸ்கி நமங்க அப்படின்றாரு என்ன கலர் வேணுங்க என்ன கலர் வேணும் அவங்க கோயில் பேச அதிர்ஷ்டோ அதில் போய் சாமி பார்த்தோம் சாமி சூப்பராக இருந்தார் அருமையாக பார்த்தோம் சாமி காரில் வச்சு நாங்கள் ஒரு விஷயம் சொன்னோம்ல இது வந்து வல்லக்கோட்டையை ஒரு படை வீடுன்னு நாங்கள் பார்த்தோம் நான் உங்களுக்கு அந்த கிளிப்பை இதில் ஆட் பண்ணுறேன் கொஞ்சம் கலர் சாமி பார்த்தாச்சு காரில் ஏறியாச்சு வீடியோ ஸ்டார்ட் பண்ணியாச்சு அலப்பறை தாங்க ஸ்டார்டிங் ஃப்ரெண்ட்ஸ் காலையில் சாமியை பார்த்தாச்சு சாயந்தரம் என்ன பண்ண போகிறோம் காலையில் பிரதர் இதுவே மதியம் தான் சரி மதியம் டைம் பார்த்தீங்கன்னா ஒன்னே காலம் கைஸ் ஆனா இப்போ வெயில்ன்றதால சாமி உடனே பார்த்துட்டு வந்தோம். ஆமா மற்ற டைம்ல சாமி பார்த்து இதே காலைல போயிருந்தா கண்டிப்பா கூட்டம் வந்துருக்கும். மற்ற டைம்ல சாமி ஃப்ரீயா தான் இருக்கும். நீங்க மற்ற டைம்ல ஃபெஸ்டிவல் டைம்ல வந்தீங்கன்னா சாமி அந்த மாதிரி டைம்ல ஃப்ரீயா இருக்கும். இந்த மாதிரி டைம்ல நீங்க பார்க்கும்போது தான் வந்துறதுனால சரியா கூட்டம் தான். கூட்டம் இல்லைன்னா கொஞ்சம் சீக்கிரமா பார்த்துட்டோம். அவ்வளோ பெரிய கூட்டம் ஷார்ட் ரோட்ல போதுக்குன்னு போய் அப்படியே பார்த்துட்டோம். செல்வாக்கு யூஸ் பண்ணோம். அந்த புக் எடுத்து வந்து கொஞ்சம் ஓட்டும் எகிரி வச்சு போறது தான் எங்க செல்வாக்கு. சூப்பரா பார்த்தோம் சாமி. பொறுமையா நின்று சூப்பரா பார்த்தோம். வீடியோ பார்த்து வரணும்னா வந்து பாருங்க, நீங்க நல்லா இருக்கும் சாமி பார்க்க. ஆமா சூப்பரா இருக்கும். கண்டிப்பா பூலாம் வச்சு நல்லா சூப்பரா பண்ணிருக்காங்க. அருமையா இருந்தது சாமி பார்க்க. நெக்ஸ்ட் என்னன்னா லஞ்சு. நெக்ஸ்ட் லஞ்சு அப்படியே ஒரு டீ கடை டீ கடை விடுறோம் வண்டியா. நான் டீ வாங்கிடுவோம்ல, வாங்கிக்கலாம்னா வாங்கி கொடுத்துடலாம். வாங்கிக்கலாம்னு போது அதுல தெரியும். வாங்கி கொடுத்துடலாம்னா ஷேரிங் என்பது அன்றாட வாழ்க்கை. அப்புறம் அதுக்கப்புறம் பாதி டைலாக் கற்று வச்சுக்கிட்டு அவ்வளோதான் வரது வெளியே கொடுக்கணும். சரியான காலை கீழே வைக்க முடியல எங்களால. அந்த வீடியோ நான் ஆட் பண்ணேன். அந்த வீடியோ எடுத்து அது வரை வச்சுக்கியா? அப்போ அதை ஆட் பண்றோம். நாங்கள் எப்படி துள்ளி குதிச்சு சும்மா மான் கூட்டி மாதிரி துள்ளி குதிச்சு இந்த பையன் இந்த மாதிரி அச்சு உட்கார வச்சுச்சு இந்த வெயில். டீ கடைக்கு வந்துட்டோம். டீ தான் டீ கடைக்கு போயிட்டு வந்துட்டோம். டீ கடை போய் வந்தாச்சு. சாமி தரிசனம் முடிச்சாச்சு. சாமி ஆமாம், நல்லா சாமி தரிசனம் பார்த்துட்டோம். எங்கள் வீடியோ முடிவு சாமி நல்லபடியாக பார்த்து இல்லை அவங்க எப்படி பார்த்துருப்பாங்க எடுக்கவே இல்லை. அவங்களும் பார்க்கணும். சாமி பார்க்க போக முடியாதவங்க வயசானவங்க இருப்பாங்களா, அவங்கள போய் சாமி வந்து வீடியோ மூலியமாக பார்த்துருங்க. வீடியோ மூலியமா உள்ள சாமி ஃபோன் அலோடு கிடையாது, நல்லா உள்ளே எடுத்துருப்பாங்க. 1000 ஃபோன் எடுத்து சாமி உள்ளே எடுத்து அப்பதான் மொத்தம் பண்றது. உள்ள வைங்க அப்படி அடிக்கிறாரு. ஃபோன் எடுத்து உள்ள வைக்கிறாரு. உள்ள வைக்கிறாரு. உள்ள வச்சிட்டோம்.
நல்லபடியாக போச்சு. அப்படியே போச்சு. இதே மாதிரி தான் எங்களோட vlogs கண்டினியூஸாக வரும். இதே மாதிரி தான் வரும். உங்களோட அருளும் உங்களோட உங்களோட support இருந்தா வீடியோ நல்லா வரும். தொடர்ந்து போட்டுருக்கோம். ஆமாம், பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க. கண்டிப்பா பண்ணுங்க, சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உடனே உங்க யூடியூப் சேனல் வரும். உடனுக்குடன் யூடியூப் சேனல் வரும். எங்களோட கண்டென்ட்ஸ்லாம் இந்த மாதிரி தான். நாங்கள் vlog பண்ணுறது, ட்ராவல் பண்ணுறது, டெய்லி லைஃப் ஸ்டைலு அந்த மாதிரி அப்புறம் கொஞ்சம் நல்ல நல்ல வீடியோ போட்டு ட்ரை நல்ல பண்ணிட்டு வீடியோஸாக போட ட்ரை பண்ணுவோம். நாங்கள் எடிட் பண்ணிடுறாங்க, பண்ணுவோம். நல்ல வீடியோ அப்புறம் தான் இந்த வீடியோவை எடிட் பண்ணி ஈவினிங் அப்லோட் பண்ணுவோம். ஈவினிங் டைமிங் தெரியல. டைமிங் 7 o'clock அப்ளை 7 o'clock பண்ண பார்க்குறோம். ஏன்னா கொஞ்சம் எடிட்டாவது பண்ணணும், தெரிஞ்ச எடிட்டாவது கொஞ்சமாவது பண்ணணும்ல. அப்படியே எந்த போட்டால் ஆப்பும் கிடையாது எங்ககிட்ட. நம்ம எதுவும் தெரியாது, எப்படின்னே தெரியாது ஃபஸ்ட்டு. இது நம்ம நீங்க கேஷுவலா பண்ற மாதிரி இன்ஸ்டியூட் அந்த மாதிரி அந்த மாதிரி ஆப் வச்சு தான் பண்ணுவோம் நாங்களும். தெரிஞ்ச ஆப் இருந்தால் சொல்லுங்க. ஆமாம், கமெண்ட்ல போடுங்க, கமெண்ட்ல சொல்லுங்க. இதில் பண்ணலாம், அப்படியே சப்போர்ட் இருந்தா பண்ணுவோம். நீங்களும் வீடியோ எடிட் பண்ணி கொடுக்குறீங்கன்னா சொல்லுங்க, நாங்க வீடியோ கொடுக்குறோம். எடிட் பண்ணி எடிட் பண்ணி கொடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. அதாவது இருந்தீங்கன்னா பாத்தீங்கன்னா வீடியோ இது பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. சப்போர்ட் ஃபர்ஸ்ட் பண்ணுங்க. எல்லாரும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எல்லாரும் மறந்துடாதீங்க, சப்போர்ட் அண்ட் சர்ப்ரைஸ் பண்ணுங்க. சர்ப்ரைஸ் பண்ணிடுங்க. சர்ப்ரைஸ் பண்ணிடுங்க. கண்டிப்பா பண்ணுங்க. அவங்களுக்கு இது சர்ப்ரைஸா இருக்கும் இந்த வீடியோ. சர்ப்ரைஸாக தான் இருக்கும். யாரா புதுசா வரவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. புதுசாக வரவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. ஒரு வாய்ப்பு கொடுங்க. கையெழுத்து ஒரு வாய்ப்பு ஒரு வாய்ப்பு மட்டும் கொடுங்க. நாங்கள் வேணா ஒரு 4 பேர் பேசுறது தளபதி சொல்ற மாதிரி எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. எங்களுக்கு ஒரு வாய்ப்பு மட்டும் கொடுங்க. சரி guys, bye. வீடியோ Bye guys. முடிச்சிடுறாங்க. இதோட நாங்கள் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறோம். இந்த வீடியோவை நீங்கள் ஈவினிங் பார்ப்பீங்க. இதோட next பார்த்துட்டு கண்டிப்பாக எல்லாரும் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் bell- பண்ணுங்க, மறக்காம bell மறக்காம button bell button அழுத்துங்க. like பண்ணுங்க. இதோட வீடியோ ஃப்ரைடே பார்ப்போம். Bye 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 bye.